பிரபஞ்சத்தோட இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிறது எப்படி, நமக்கு தேவையானதை பிரபஞ்சத்துக்கிட்ட முறையான எந்த மெத்தட்ல. தேவன் நிறைய இருக்காமா, ஆனால் நம்ம கேட்குற முறைன்னு ஒன்று இருக்குது. நிச்சயமா புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரு குழந்தையா பிறந்ததுலேருந்து நம்ம ஆயுசு முடிகிற வரையும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தாய் கொடுக்குது, தந்தை கொடுக்குது, அண்ணன் தம்பி, சொந்தம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, படிப்பு, தொழில், வாழ்க்கை, வாகனம், சொகுசு, வாழ்க்கை, மனைவி, உன்னோட குழந்தைங்க. ஸோ ஒரு ஆரம்பித்து முடிகிற வரையும் இந்த பிரபஞ்சம் எல்லாமே கொடுக்குது இல்லையா? ஆனால் இது எல்லாருமே கையாண்டு கரெக்டாக வாங்கியிருக்காங்களா? நம்ம தியானத்தில் உட்காந்து டெய்லியும் குளிக்கணுமான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி கிடையாது. அது வந்து மேரேஜ் லைஃபு, பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் கணக்கு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். வணக்கம் குருஜி. வணக்கம். நிறைய தகவல் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து பிரபஞ்சத்தோட இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிறது எப்படி, நமக்கு தேவையானதை பிரபஞ்சத்துக்கிட்ட முறையான எந்த மெத்தடில் நம்ம வந்து கேட்கணும். மகாவாத்தார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கொடுக்குற இறைவன் நிறைய இருக்காமா, ஆனால் நம்ம கேட்குற முறைன்னு ஒன்று இருக்குது. நிச்சயமா. புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரு குழந்தையா பிறந்ததுலேருந்து நம்ம ஆயுசு முடிகிற வரையும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குது. தாய் கொடுக்குது, தந்தை கொடுக்குது, அண்ணன் தம்பி, சொந்தம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, படிப்பு, தொழில், வாழ்க்கை, வாகனம், சொகுசு, வாழ்க்கை, மனைவி, உன்னோட குழந்தைங்க. ஸோ ஒரு ஆரம்பித்து முடிகிற வரையும் இந்த பிரபஞ்சம் எல்லாமே கொடுக்குது இல்லையா? ஆனால் இது எல்லாருமே கையாண்டு கரெக்டாக வாங்கியிருக்காங்களா? இல்லை. புரியுதுங்களா? ஒருத்தருக்கும் ஒரு குறை இருக்கும். அம்மாவா இல்லையா? கண்டிப்பா. அப்போது எல்லாருக்கும் கொடுக்குற பிரபஞ்சம் சில பேருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்குது? அப்போ நீங்கள் அதை சரியாக கையாளுன்னு அர்த்தம். இவ்வளோதான் சிம்பிள். எப்படி வாங்கிக்கிறதுன்றது நமக்கு தெரியல. இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு தானம் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம தானம் கொடுக்குறாங்கன்னும் போது நம்ம அதை வாங்குறோன்னும் போது சும்மா பாருங்க, இப்படி பிடிச்சி வாங்குறதுக்கும் கொடுங்க ஐயா அப்படி வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? கண்டிப்பா. இப்போ கொடுங்க ஐயான்னு சொல்கிறதுக்கும் அப்படின்றதுக்கும் கொடுங்க அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதோட விதிமுறை, வழிமுறைன்றது ஒன்று இருக்குது. இந்த இருக்கிறதுலே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம இறைவன் ஆடுறது எப்படி, இறைவனோட ஆற்றல் பண்ணுறது எப்படி. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த காற்றோட சக்தி எப்படி உணர்றது, தெய்வ சக்தி எப்படி உணருது, இறைவனோட சக்தி எப்படி உணருது, இன்னும் ஒருத்தருக்கும் ஒரு ஆசைகள் இருக்குது. ஆனால் இந்த இருக்கிறதுல ரொம்ப ஈஸியானது பிரபஞ்சத்தோட உங்களோட உடலையும் உங்கள் மனதையும் கனெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அப்படியே 365 நாள் தவத்தில் உட்காரணும், உணவு சாப்பிடாம உட்காரணும், நான்வெஜ் சாப்பிடாம உட்காரணும், வெஜ்ஜு தான் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை நிறைய மாற்றணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் சாப்பிடணும், கரெக்டான டைமில் தூங்கணும், கரெக்டான டைமில் எந்திரிக்கணும். நம்ம எந்த ரொம்ப சிம்பிள். நம்ம எதிர்க்கிற டைம் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் வேணும் 4:30 6 அதுதான் லிமிட்டு. ஸோ நடுவில் எவ்வளோ நேரம் டைம் இருக்குது? நம்மளுக்கு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரம் டைமில் நம்ம எடுக்கக்கூடிய டைம் வந்து வெறும் 20 நிமிஷம் போதும். 20 நிமிஷம் போகணும். நீங்கள் 4:30 5 மணி கூட எந்திரிங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருந்தீங்கன்னா உடம்பு ஸ்நானம் பண்ணிக்கிட்டு குளிச்சுட்டு உடலையும் மனதையும் சுத்தம் பண்ணிக்கோங்க. இல்லை பிஃபோர் மேரேஜாக இருக்கீங்க, மேரேஜ் ஆகிற நார்மலாக தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மலாக எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் உடம்பு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கூட நீங்கள் தியானத்தில் உட்காரலாம். இல்லை நம்ம தியானத்தில் உட்காந்து டெய்லியும் குளிக்கணுமான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி கிடையாது. அது வந்து மேரேஜ் லைஃபு, பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் கணக்கு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஸோ இது பார்த்துட்டு நம்ம முடிஞ்சால் டெய்லி குளிங்க. என்ன தப்பு? நீங்கள் சோப்பு போட்டு தான் குளிக்கணும், நார் தான் எடுத்துக்கணும். நார்மலாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மலாக தண்ணி ஊற்றிட்டு உடலையும் மனசை சுத்தம் பண்ணிவிட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் ரூம்லேயோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்னென்னா இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணால் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லா தியானத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் உட்காந்து கூட தியானம் பண்ணலாம். அது வந்து நார்மலாக. ஆனால் பிரபஞ்சத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் நார்மலாக யூனிவர்ஸில் பார்த்த மாதிரி தான் நீங்கள் உட்காரணும். இதுதான் ஒரு ப்ளஸ்ஸு.
நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு குரு தேவ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னா, ஒரு குருவனுக்காக ஆசானுக்காக மகானுக்காக பண்ணும்போது நீங்கள் உங்களோட பெட்ரூமில் உட்காந்து கூட நீங்கள் தியானம் பண்ணலாம். ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்கு கனெக்ட் பண்ணணும், பிரபஞ்சத்தோட சக்தி நீங்கள் உணரணும், அந்த யூனிவர்ஸோட சக்தி நீங்கள் உணரணும்னா அப்போ நீங்கள் வானத்தை பார்த்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்தாகணும். அப்போ தான் 100% அதை கிளியராக உங்களுக்கு அதோட உணர முடியும். ஸோ நீங்கள் உட்காந்து நார்மலாக நீங்கள் உங்களுக்கு எப்படி உட்கார தெரியுமோ, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காரணும். நார்மலாக நீங்கள் செப்பவங்க கூட போட்டு உட்காரலாம். உட்காந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு புதுசாக இருக்கிறவங்க செவுத்தில் சாஞ்சு உட்காருங்க. ஆல்ரெடி பழகிறவங்க நார்மலாக உங்களோட நடுமுது இருக்கு இல்லையா, நடுத்தண்டு, அதுக்கு ஸ்டெடியாக வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் டைமரை நீங்கள் செட் பண்ணுங்கள். டைமரை செட் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் நீங்கள் ஃபஸ்ட்டு காலையிலேருந்து முதல் வழக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு வணக்கம் சொல்லிட்டு, பிரபஞ்சத்துக்கு நன்றி, இன்னைக்கு என்னோடய வாழ்க்கையில் உங்களுக்கு இனிமேல் என்ன வேணும், உங்களுக்கு ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களோட மனசில் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தேவையோ, ஆள் மனசில் தேவைகள் அதை நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்கள் கேட்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அப்படி லைட்டாக தம் பிடிச்சிட்டு மனசில் நீங்கள் ஒரு நிலையை உங்கள் மைண்டில் நிப்பாட்டிட்டு தியானம் பண்ணி அப்படியே நீங்கள் தம் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு மூச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களோட மைண்டு, உங்களோட மனசு, உங்களோட உடல், இந்த 3த்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கொண்டு போயிடணும். நீங்கள் இருக்கிறது தான் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கும். ஆனால் உங்களோட மைண்டு எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோட எப்படி இருக்கும், பிரபஞ்சம் எப்படி இருக்கும், மேலே இருக்கிற சக்கரங்கள் எப்படி இருக்கும், அதை நோக்கி தான் உங்களோட யோசனைகள் எல்லாமே இருக்கணும். தவிர சைடில் யார் கத்தினாலும் சரி, யாருன்னா கூப்பிட்டாலும் சரி, இல்லை ஒரு பேர்ட்ஸு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் உங்களுக்கு என்னென்னு பண்ணிச்சுன்னா கூட நீங்கள் அதை கண்ணை திறந்துடக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்து நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் 20 நிமிஷம் உங்களால் பண்ண முடியலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறதா 5 நிமிஷத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5, அப்புறம் 10 நிமிஷம், அப்புறம் 15 நிமிஷம், அப்புறம் 20, 25, ½ அன் ஹவரில் நிப்பாட்டலாம். நீங்கள் 2 மணி நேரம் கூட பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பண்ணலாம். ஏன்னா தியானத்துக்கு போயிட்டு பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் டக்குன்னு ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிடும், தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 20 நிமிஷம் டைமர்னா 20 நிமிஷத்துக்கு உங்களோட மைண்டை அப்படி கொண்டு போயிட்டு திருப்பி அந்த டைமர் முடியும் போது திருப்பி நீங்கள் மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னா, கண்ணை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தை பார்த்துக்கிட்டே கண்ணை திறந்துட்டு மெய்தாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அதிகபட்சம் 20 நாள் 21 நாள் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. ஏன் 3 நாள்லேயே கனெக்ட் ஆகிடலாம். ஆனால் நீங்கள் அதை உணரணும். எப்படி ப்ராப்பரா நம்ம தன்னைத்தானே உணர்தல் அப்படின்ற மாதிரி உணர்ந்துட்டீங்கனாலே கனெக்ட் ஆகிட்டீங்க. 3 நாள் நீங்கள் தாண்டன 10, 15 எல்லாம் போகும்போது நீங்கள் 100% யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்போது யூனிவர்ஸில் நீங்கள் முதல்ல கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா பிரபஞ்சத்தோட, அப்புறமா அந்த பிரபஞ்சத்தோட சக்தினா என்ன, அந்த சக்தியை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதெல்லாம் நீங்கள் பேசணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்கணும், அதெல்லாம் நீங்கள் உணரணும், அதெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஸோ நான் ஒரு வீடியோலையும் நான் சொல்லுவேன், பிரபஞ்சத்துக்கிட்ட என்னெல்லாம் கேட்கலாம், இந்த பிரபஞ்சம் எப்படிலாம் கேட்டால் எப்படி கொடுக்கும் உங்களுக்கு. அது பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும். ஏன்னா இறைவன் தான் பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரபஞ்சன்றது அந்த நீங்கள் ஒரு விஷயமாக கேட்கும்போது எப்படிலாம் கேட்கணும்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் சொன்னதும் திருப்பியும் சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தெரியலன்னா எடுத்தோன்னு 20 நிமிஷம் பண்ணணும், சில 5 நிமிஷம் பண்ணுங்கள், அப்புறம் 8 நிமிஷம் ஆக்குங்க, 10, 15 அப்படி ஸ்டெப் பை மூவ் பண்ணுங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 30 நாள் இருக்குன்னா 1 நாள் 2 நாள் தவறுச்சுன்னா தப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு சும்மா 4 நாள் பண்ணுறது, 10 நாள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. மாதத்தில் 30 நாளில் 3 நாள் பண்ணிட்டு 27 நாள் மிஸ் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகாது. மாதத்தில் 27 நாள் பண்ணி 3 நாள் மிஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிலே இருக்கும்போது நீங்கள் எப்படி இறைவன்ட்ட நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை கேட்கலாம். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது மாற்றம் தெரியும். மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிறப்பு குருஜி, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்பு கொள்வது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்க முடியும், எப்படி இறை சக்தி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச சக்தியும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.